ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான முறையிலேயே நம்ம வீட்டு தோட்டத்தில் செடிகளை வளர்க்க முடியும். நான் அந்த மாதிரி தான் வளர்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குது. அந்த இடத்த பயன்படுத்தி தான் நான் கொஞ்சம் செடிகளை வளர்த்துட்ருக்கேன். முன்ன பார்த்திங்கன்னா நிறைய செடிகளை வச்சிட்ருந்தேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் பராமரிப்பு செய்யாமல் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் தோட்டத்தை பராமரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காய் செடிகளில் நிறைய பூச்சி தாக்குதல் இருந்ததால் அதை நல்லா கட் பண்ணி விட்டு இப்போ மறுபடியும் பராமரிப்பு கொடுத்துட்டு வரேன். அடுத்ததாக பாவக்காய், அங்கே பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு ஒன்று புதைச்சி வச்சுருந்தேன். அதுவும் முளைச்சி வளர்ந்துட்டுருக்கு. பாவக்காய் விதை போட்டிருந்தேன், அதுவும் முளைச்சி ஃபென்சிங்கில் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த ரோஸ் செடிக்கு ரொம்ப 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இந்த வெங்காய தோல், பூண்டு தோல் எல்லாம் அடி உரமாக கொடுப்பேன். இப்போ கொஞ்சம் வெங்காயத்தோல், பூண்டு தோலை இந்த ரோஸ் செடிக்கு அடி உரமாக கொடுத்துடலாம். இது பட்டன் ரோஸ் செடி. அப்படியே கொஞ்சம் இதில் உருளைக்கிழங்கு தோலும் சின்னதாக ஒரு 1-2 தோள்கள் இருக்குது, அதையும் சேர்த்தே நான் கொடுத்துட்றேன். உருளைக்கிழங்கு தோலை தனியாக கொடுக்காதீங்க. இந்த மாதிரி வெங்காயத்தோல், பூண்டு தோலோடு சேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா இதில் பூஞ்சை வளர ஆரம்பிக்கும். அது நைட்ரஜனை உறிஞ்சி எடுக்கிறதால நம்ம வெங்காயத்தூள், பூண்டு தோலோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது இந்த பூஞ்சை தாக்குதல் பிரச்சனை இருக்காது. இதில் உருளைக்கிழங்கு தோலும் சேர்ந்து இருக்குது. வெங்காயத்தோல், பூண்டு தோல், உருளைக்கிழங்கு தோல் சேர்ந்த மாதிரி இப்போ நான் இதுக்கு அடி உரமாக கொடுத்துருக்கேன். இதனால் பார்த்திங்கன்னா மண் நல்லா தளர்வாக ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி வேர்களுக்கு நல்லா காற்றோட்டமாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம உரம் கொடுக்கலாம் ரோஸ் செடிகளுக்கு. புது தளிர்கள் வளர்ந்துட்டுருக்கு செடியில். இது பார்த்திங்கன்னா நம்ம அவுரி செடி. ஒரே பேக்கில் நான் விதைகளை விதைச்சிருந்தேன். அதில் எல்லா விதைகளுமே முளைச்சி செடி நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு, பூவும் வச்சுருக்கு. இந்த ஒரே தொட்டியில் ரோஜா மல்லியும், அடுத்ததாக இருவாச்சி மல்லியும் இருக்குது. 2 செடியும் இந்த ஒரே தொட்டியில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இருவாச்சி மல்லி தான் இந்த தொட்டியில் வச்சுருந்தேன். அடுத்ததான் இந்த ரோஜா மல்லியை ஒரு சின்ன கிளை பதியம் போட்டிருந்தேன். அது வளர்ந்து இப்போது பூவே வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இப்போ எடுத்தால் எதனா பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லி நான் இந்த தொட்டியிலையே விட்டுட்டேன். தொட்டியும் நல்லா பெரிய தொட்டியாக இருக்கிறதால சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ரோஜா மல்லி எடுத்து இன்னொரு தடவை பதியம் போட்டுக்கணும் வேறு தொட்டியில். இப்போ இந்த தொட்டிலையும் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி தோல் வேஸ்டேஜ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப காய்கறி தோல்கள் இல்லை. வெங்காயத்தோல், பூண்டு தோல் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக உருளைக்கிழங்கு தோல், அடுத்ததாக கேப்சிகம், குடைமிளகாயோட வேஸ்டேஜ் கொஞ்சம் இருக்குது. அது அப்படியே சேர்ந்த மாதிரி தான் மல்லி செடிக்கு நான் அடியோரமாக கொடுத்துட்டேன். ரோஸ் செடிக்கு ஈவினிங் தான் முட்டையோடும் வாழைப்பழத்தோலையும் ஃபைனாக பவுடர் பண்ணி அடியோரமாக கொடுக்கணும். இந்த சைடும் கத்திரிக்காய் செடிகள் இருக்குது. அதில் காய் வச்சிட்ருக்கு. அடுத்ததாக நெல்லிக்காய், வாழை மரம் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.